விஜய் ஒரு பெரிய சக்தி ஆகிறார் அப்படின்னு வைகோ சொன்னாரா? ஆமா, அத கேட்டதும் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக். அந்த ஷாக் தான் இப்போ தமிழ்நாடு முழுக்க பேச்சா இருக்கு. திமுக தேர்தல் முடிவுல நிஜமாவே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தருமா? திமுகவோட வெற்றி கணிப்புகள் மாறுமா? இந்த அதிரடி கேள்விகளோட இன்னைக்கு நம்ம அலசல ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா 2026 தமிழ்நாடு தேர்தல் களம் இப்போ செம சூடா இருக்கு. கரெக்ட். ஒன் இந்தியா செய்தித்தளத்துல வந்த தரவுகளை வச்சு இந்த மே 4ஆம் தேதி வரப்போற தேர்தல் முடிவுகளை பத்தி தான் நம்ம ஆழமா பேச போறோம். ஆனா இதுல எந்த அரசியல் கட்சியையும் நாம ஆதரிக்கல. ஆமாங்க, உள்ளத உள்ளபடி அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுதான் நம்ம நோக்கம். எக்ஸாக்ட்லி. இப்போ விஷயத்துக்கு வருவோம். திமுக கூட்டணி தங்களோட வெற்றி மேல அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. அந்த நேரத்துல அதே கூட்டணியில் இருக்கிற வைகோ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதுதான் ஆக்சுவலா இந்த தேர்தலோட பெரிய டாபிக். ஏன்னா வைகோ சாதாரணமா சொல்லல, விஜய் ஒரு முக்கிய சக்தியா உருவெடுத்திருக்காரு. குறிப்பா மாணவர்கள் சப்போர்ட் அவருக்கு நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, இதை கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஜெயிக்க போறோம்னு நினைக்கிற டீம்ல இருக்கிற ஒரு சீனியர் பிளேயர் எதிரணியோட புது கேப்டனை புகழ்ற மாதிரி இருக்கு. ரைட், நல்ல கம்பேரிசன். அதாவது வைகோவோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி என்ன கணக்கு இருக்கும்? வெறும் செலிபிரிட்டி அந்தஸ்து மட்டுமே யூத் ஓட்டா மாறிடுமா என்ன? செலிபிரிட்டி அந்தஸ்து மட்டுமே வாக்கா மாறாதுங்கிறது உண்மைதான். ஆனா இங்க வைகோ அதை தாண்டி யோசிக்கிறாரு. இந்த முதல் முறை வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, ஆமா, அவங்க வழக்கமான அந்த கட்சி விசுவாசம் அப்படிங்கிற வலயத்துக்குள்ள அவ்ளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. அவங்க ஒரு புதுமுகத்தை எதிர்பார்க்கறாங்க. ஓ, அப்போ கீழே ஒரு சைலண்ட் வேவ் இருக்குன்னு வைகோ சொல்ல வராரா? கரெக்ட். தன்னோட கூட்டணிக்கு அவர் ஒரு அலர்ட் கொடுக்கறாரு. நாம சாதாரணமா இருந்துடக்கூடாதுன்னு வார்னிங் தர்றாரு. ஆனா அந்த சைலண்ட் வேவ் நிஜம்தானா அப்படிங்கிற டவுட் எனக்கு வருது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இப்போ பெரும்பாலான ஊடகங்கள் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் இல்ல அதிமுக வெல்லும்னு தான் கணிச்சிருக்காங்க. ஆமா, முக்காவாசி சர்வே அப்படிதான் சொல்லுது. ஆனா ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு மட்டும் தவிப்பிகாக்கு 120 இடங்கள் வரை பிடிச்சு தனிப்பெரும்பான்மை வாங்கும்னு ஒரு பெரிய ஷாக் கொடுத்திருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்னு தான் சொல்லணும். அது எப்படி ஒரு சர்வே மட்டும் இவ்வளவு வித்தியாசமா சொல்ல முடியும்? டிவிகேக்கு நிஜமாவே அப்படி ஒரு ஹிடன் ஓட் இருக்கா? ஆக்சுவலா இந்த முரண்பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். சாதாரணமா கருத்து கணிப்பு எடுக்கிறப்போ அவங்க அந்த ஊர்ல காலமா இருக்கிற பெரியவங்கள தான் அப்ரோச் பண்ணுவாங்க. ஆமா, அவங்க ஓப்பனாவே சொல்லுவாங்க, நான் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு. எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த 18ல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிற யூத் வோட்டர்ஸ் சாதாரண சர்வே ரேடார்ல அவ்வளோ சீக்கிரம் சிக்க மாட்டாங்க. ஆக்சிஸ் சர்வே இந்த புது வாக்காளர்களோட டேட்டாவை கொஞ்சம் வித்தியாசமா வெயிட்டேஜ் பண்ணிருக்கலாம். ஓ, அதனாலதான் அந்த நம்பர்ஸ் அவ்வளவு வித்தியாசமா காட்டுது. ஆமா, ஆனா 120 சீட் வாங்குவாங்களான்னு கேட்டா அது வேற விஷயம். ரைட். சீட் கவுண்ட் குறைவா இருந்தாலும் அவங்க வாங்குற ஓட் ஷேரை இந்த மும்முனை போட்டியில ரொம்ப முக்கியம்னு எனக்கு தோணுது. அதுதான் இங்க உண்மையான கேம் சேஞ்சர். நம்ம ஊர் தேர்தல் முறைப்படி ஒருத்தர் ஜெயிக்க 50% ஓட்டு வாங்கணும்னு அவசியம் இல்ல. மத்தவங்களோட அதிக ஓட்டு வாங்கினா போதும். கரெக்டா? கரெக்ட். இப்போ ஒரு தொகுதியில திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு 5000 ஓட்டு வித்தியாசம் தான் இருக்கும்னு வச்சுப்போம். அந்த இடத்துல டிவிகே ஒரு 10,000 ஓட்டுகளை பிரிச்சாங்கன்னா அது மொத்தமா ரிசல்ட்டே மாத்திடும். அதனாலதான் இது எல்லா கட்சிகளுக்கும் பெரிய தலைவலி. ஆஹா, இப்பதான் வைகோவோட அந்த இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு கிளியரா புரியுது. எந்த ஸ்டேட்மெண்ட்? அவர் ஒரு பக்கம் விஜய புகழ்ந்தாலும் உடனே திராவிட இயக்கத்தை ஒருபோதும் அழிக்க முடியாது, மே 4ஆம் தேதி திமுகவே மீண்டும் ஆட்சி அமைக்கும்னு ஒரு பேலன்ஸ் பண்ணாரு பாருங்க. ஆமா, ஒரு சீனியர் அரசியல்வாதியா அவர் ரொம்ப உஷாரா ரெண்டு பக்கமும் ப்ளே பண்றாரு. நாளைக்கு டிவிக்கே பெரிய சக்தியா உருவெடுத்தா நான் அப்பவே சொன்னேன்னு சொல்லலாம். அதே சமயம் கூட்டணியும் பாதிக்கக்கூடாது. எக்ஸாக்ட்லி. அது ஒரு கிளாசிக் பொலிட்டிக்கல் மூவ். சூப்பர். அப்போ இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த முறை இளைஞர்களோட வாக்குகள் தான் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அந்த விஜய் வேவ் உண்மையா என்பதை மே 4ஆம் தேதி வாக்கு பெட்டி தான் சொல்லும். எந்த சந்தேகமும் இல்ல. அரசியல்ல ஹைப் வேற, மக்கள் தீர்ப்பு வேற. உண்மைதான். உங்களுக்கு ஒரு ஃபைனல் சிந்தனை. தாவேகா வாங்குற அந்த வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டுல பல வருஷங்களா இருந்து வந்த அந்த பாரம்பரிய 2 துருவ அரசியலை இனி வரும் காலங்கள்ல நிரந்தரமா மாற்றி அமைக்குமா? இது நீங்க சுயமாவே யோசிச்சு பாருங்க.